ஆசீர்வாதமாக ஆராதனை வேலை ஆசீர்வாதமாக ஆராதனை பங்கெடுப்போம். தேவாவியானவர் மகா பரிசுத்தரும் கிருபையாக தந்திருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு துதி உண்டாக. 51வது ஞான பாடலை பாடுவோம். மாசற்ற தெய்வ நாமத்தை துதி என் நெஞ்சமே என்கிறதான பாடல். முதற் பாகத்தை பின்பற்றுவோம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். கடவுளே, என்னை விடுவித்தருளும்.
19ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போமாக. சங்கீதம் 19. வானங்கள் கடவுளின் மகிமையை பிரஸ்தாபிக்கின்றன, ஆகாய மண்டலம் அவர் கரங்களின் கிரியை விவரிக்கிறது. அவைகளுக்கு சத்தமும் இல்லை, பாஷையும் இல்லை, அவற்றின் தொனி கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளன் போல் இருக்கிறது. பராக்கிரமசாலி போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தரின் பிரமாணம் உத்தமமானது, அது புது உயிர் கொடுக்கிறது. கர்த்தரின் சாட்சியம் நம்பப்படத்தக்கது, அது பேதையை ஞானியாக்குகிறது. வாட்ச் பண்ணி போடுவேன். நீ இவ்வாறு அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நாம் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில்
என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார் என்பது. வசனங்கள் 35 முதல் 40 வரையிலான வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 12 வசனம் 35 முதல் 40 வரை. ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். லூக்கா 12வது அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 40 வரை. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிந்ததாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது பிடித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை வாங்கினார்கள். அவர் அறைகளை கொண்டு அவர்களை தந்திருக்க செய்து சமீபமான அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் 2ஆம் தலைமுறையாவது 3ஆம் தலைமுறையாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்கலாம் ஊழியக்காரர் பார்க்கிறார்கள். திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடப்பட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் இடையான நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார் என்பது குறிப்பிட்டதான நற்செய்தி வாக்கியம் வாசம் பண்ணி. திருமலை பகுதிகளை வாசிக்கிறேன். அதற்கு மறுபடியாக கடவுளை எடுத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசமானத்தின் வாயிலாக சேர்த்து அறியப்படுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த செல்வத்துக்கு மகிமை பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பிதாவுமானவரும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தருக்கு நன்மையாளராக இருந்து பொன்னிய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு சிலுவையில் அனுப்பி மரித்தார். பாதாளத்தில் 3ஆம் நாள் எழுந்தருளியிருந்தார். படத்துக்கே செல்வதற்கு நல்ல பிதாவாகிய கடவுளை அவர் வாசித்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒருவரும் மரித்தோரை நினைக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்தமான பாவம் மன்னிப்பும் சகல விடுதலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். சிறப்பு ஜெபத்திற்காக இந்த நேரத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்களிலே நாடு முழுவதும் மழை தாக்கம் அதிகரிக்கிறது. ஆகையினாலே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறவர்கள், உடைமைகளை இழக்கிறவர்கள், உயிர்களை இழக்கிறவர்கள் அதிகமாக செய்திகளின் மூலமாக கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படி தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பாக பல்வேறு வகையான நோய்களினால் தாக்கப்பட்ட நிலையிலே வீடுகளில் இருக்கிறவர்கள், மருத்துவமனைகளிலே சிகிச்சை கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களாகவும் செய்வோம். நம்முடைய தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக, அமைதியான நாடுகளுக்காக, திருச்சபை செய்கிற ஊழியர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஜெபம் செய்வோம். மனோபலம் கொண்டு விளங்குவதாக நான் உங்களை விளங்குவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார்களே. உன்னை விளங்குவதற்கு எனக்கு சகாயப்படுவேன். என்னுடைய நீதி வளர்ந்ததனால் உன்னை தாங்குவேன் என்று வாக்களித்திருக்கிற வாக்குமானாக உங்களுடைய பிரதான
அதிலிருந்து கர்த்தர் பரிபூரணமான விடுதலை தர வேண்டும் என்று உங்களுடைய பாதமணிந்து இருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலே நிச்சயமாக கடந்த 2 வருடங்களாக கொரோனா வியாதியால் தாக்கப்பட்ட நிலையிலே பல்வேறு நிலையில் இழப்புகளை சந்தித்து இழப்புகளுக்கு ஆளாகி இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நோக்கி பார்த்து அன்பு மக்களுக்கு ஆறுதல் செய்து என்னென்ன வகையான சந்தித்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் இருந்த ஆறுதல் ஆண்டவரை வாழ்வாக வழியை அவரை ஆசீர்வதிக்கிறோம். கொரோனா மாத்திரமல்ல பல்வேறு வகையான உடல் உபாதைகளால் உச்சம் தலைவர் உள்ளங்கால்களில் ஒவ்வொரு அவயவத்தையும் ஏற்பட்டிருக்கிற நிலையினால் ஆண்டவரை மருத்துவமனைகளில் தண்ணீர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் செய்கிறோம். வீடுகளிலே ஆண்டவரை பல்வேறு வகையான நிலைகளினால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் இருக்கிற மக்களுக்காக செய்கிறோம். எல்லாரும் உங்களுடைய காயப்பட்ட அனைவரையும் உறுதியாக கரப்படுவதாக சுகமடையும்படி உதவி செய்ய வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இந்த நாட்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சூழலிலே உறுதியாக ஈடுபடுத்திக் கொண்டு செயல்படுகிற மருத்துவத்துறைகளுக்காக முன்கள பணியாளர்களுக்காக சுகாதார பணியாளர்களுக்காக அரசு அதிகாரிகளுக்காக இந்த பாதத்திலே எல்லாம் அவர் செய்கிற பணிகளெல்லாம் ஆசீர்வதித்து பிரயோஜனமாக ஆக்கும்படி பாதமணிந்து கொண்டாடுகிறோம். இந்த அருமையான நாட்டிலே பல்வேறு வகையான திருச்சபைகளுக்காக நடைபெறுகிற ஊழியர்களுக்காக சபைகளை தாங்கி வருகிற ஜனங்களுக்காக குறிப்பாக ஐஎஸ்சி திருச்சபைக்காக இந்த அருமையான அல்வாத திருச்சபைக்காக இந்த திருச்சபை பல்வேறு நிலைகளிலே தாங்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வெளியிடுகிறோம். தொடர்ந்து சபையை ஆசீர்வதிக்கிறாங்க. திருவையில் மாறாது அருமையான எங்கள் அன்பு குழந்தைகளுக்காக செய்கிறோம். பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு இந்த நாட்களிலே போய்கொண்டிருக்கிற நாட்களிலே நோய் தொற்று சொல்லாத பாதுகாத்துக் கொள்வதாக ஆண்டவரை கவனம் செலுத்தி பொறுப்போடு அடி வாழ்க்கையிலே அதுபோல பல்வேறு வகையான துன்ப துயரங்கள் ஆளாகி நெருக்கடியாக இருக்கிறவர்களுக்காக செய்கிறோம். ஜீவனோட தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. கர்த்தருடைய செய்திக்கு ஆரம்பமாக 379வது ஞானப்பாடலை சேர்ந்து பார்க்கலாம். 379 Thank you.
பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த நாளில் இந்த மத்திய வார ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுளே. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆலயம் திறந்து இந்த மத்திய வார ஆராதனையில் கர்த்தரை ஆராதிக்கிற கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தார். இந்த மத்திய வார ஆராதனையில் திருச்சபையை பற்றி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக கடைசி கால சபைக்கு சொல்லக்கூடிய செய்தியை நாம் தியானித்து வருகிறோம். எபேசு திருச்சபை, சிமிர்னா திருச்சபை, பெர்கமு திருச்சபை, தியத்தீரா திருச்சபை, சர்தை திருச்சபை, பிலதெல்பியா திருச்சபை, லவோதிக்கியா திருச்சபை. இந்த திருச்சபைகள் 7 முழுமையான சபையை குறிப்பிடுகிறது. உலகமெங்கும் உள்ள எல்லா சபைகளும் இதில் அடக்கம். 7 விதமான சபைகள் இங்கே குறிப்பிடப்படுகிறது. வித்தியாசமான சபைகள், எக்காலத்திலும் இருக்கிற எல்லா சபைகளும் இதிலே அடக்கம். மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய ஆவியினை பெற்ற ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால தனிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இதில் அடக்கம். ஆகையினால் திருச்சபை என்று ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கும் பொருந்தும், நம்முடைய சபைக்கும் பொருந்தும், இன்றைய சபைக்கும் பொருந்தும், நேற்றைய சபைக்கும் பொருந்தும், நாளைய சபைக்கும் பொருந்தும். இந்த 7 விதமான சபைகள் என்று சொல்லும்போது முதல்ல எபேசு திருச்சபை ஆதி அன்பை இழந்த சபை. ஆண்டவருடைய கிருபையை பெற்ற சபை. ஆரம்பத்தில் ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியம் உள்ள சபை, கடைசியில் ஆதி அன்பை இழந்து போன சபையா இருக்கிறது. 2வது சபை சிமிர்னா திருச்சபை, பாடுகளின் சபை. உபத்திரவங்கள், இழப்புகள், நெருக்கடிகள், வேதனைகளின் மத்தியில் ஆண்டவரை ஆராதிக்கிற சபைதான் சிமிர்னா சபை. 3வது சபை பெர்கமு சபை, கலப்படமான சபை. உண்மையான விசுவாசிகளும் போலியான விசுவாசிகளும் கலந்திருக்கிற சபை. உண்மையான சத்திய வசனமும் இருக்கு, கலப்படமான மாயமான வஞ்சகமான உபதேசங்களும் இருக்கு. கர்த்தரை ஆராதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி வாஞ்சையே இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இப்படி கலப்பட சபை தான் இந்த பெர்கமு சபை. தியத்தீரா சபை பாவத்தையும் கள்ள போதகர்களையும் கண்டுகொள்ளாத சபை. இதுக்கு பேரு சகிக்கும் சபை. என்னதான் வந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு, அவங்க சபைக்கு வந்தாங்க, ஒரு மனம் திரும்புதல் இல்லையே, இருந்துட்டு போட்டு. வசனத்தை கேட்கிறாங்களையே, மனம் திரும்புதல் இல்லையே, இருந்துட்டு போட்டு. இதுதான் சகிக்கும் சபை. திருச்சபையில் எழுப்புதலை பற்றி எந்த ஒரு பாரமும் உணர்வும் இல்லாத சபை இந்த தியத்தீரா சபை. சர்தை சபை பயனற்ற செத்த சபை, உயிரற்ற சபை.
எவ்வளவுதான் ஆண்டவருடைய கிருபை இருந்தாலும், ஆண்டவருடைய வசனம் இருந்தாலும், அதில் ஒரு கிரியையும் இல்லை. இந்த சபை செத்த சபை, செத்த விசுவாசிகளை கொண்ட சபை. பிலதெல்பியா சபை உயிரோட்டமான சபை, தேவன் விரும்பும் சபை, கடவுளுக்கு மிகவும் பிரியமான சபை எதுன்னா பிலதெல்பியா சபை தான். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சபை, கடைசி சபை, லவோதிக்கியா சபை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரை, அதில் 20, 21 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஜெபிப்பான். நல்ல தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற தெய்வ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, லவோதிக்கியா திருச்சபையை குறித்து நீர் எங்களோடு பேசும்போது நாங்கள் இந்த வார்த்தைகளை மிகுந்த உணர்வுள்ள இருதயத்தில் கேட்டு மனம் திரும்பவோ, தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவோ ஆவியானவரே எங்களை வழிநடத்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, லவோதிக்கியா திருச்சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான சபை. இந்த லவோதிக்கியா பட்டணம் எங்கே இருக்கிறது என்றால், பெர்சியாவினுடைய தலைமை பட்டணமாக இந்த பட்டணம் இருந்திருக்கிறது. இந்த பட்டணத்தை ஆரம்பித்தவர், இதை உருவாக்கினவர் யார் என்றால் அந்தியோகஸ் II. இந்த பட்டணத்தை 266 இருந்து BC 247 ஆண்டுக்கு இடையில இந்த பட்டணத்தை உருவாக்கி இருக்கிறார். கொலோசே நகரத்திலிருந்து 100 மைல் தென்கிழக்கில் இந்த பட்டணம் இருந்திருக்கிறது. இந்த பட்டணத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த பட்டணம் மிகவும் ஐஸ்வர்யமுள்ள ஒரு பட்டணம். ஏனென்றால் இங்கே கருப்பு நூல் ஆலை, அதாவது ரோமங்களிலிருந்து உருவாக்கக்கூடிய அந்த ஆடைகளை தயாரிக்கிற கருப்பு நூல் இங்குதான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிக சிறப்பான கண் மருத்துவமனை இந்த பட்டணத்தில் இருந்திருக்கிறது. மட்டுமல்ல, இந்த பட்டணத்தில் இருந்த மக்கள் செல்வ செழிப்புள்ளவர்களாயிருந்தார்கள். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலே வாழ்ந்ததினால எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொன்னார்கள். வெளிப்படுத்தல் 3:17 வசனத்தின் பின்பகுதி, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியால் என்று ஆவியானவர் பேசுகிறார். அப்படியானா இந்த சபை இருக்கிறது பாருங்க, மெட்டீரியல் வெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி நிறைந்த சபை. ஒரு பக்கம் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் திரட்சி, வளர்ச்சி, எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது, கை நிறைய காசு இருக்கிறது,
எந்த தேவையும் இல்லை. அதே சமயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய வறுமை இருக்கிறது, வீழ்ச்சி இருக்கிறது. ஆகையினால் தான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்லுகிறாரு? நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நாம் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று ஜோரா வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆண்டவர் எனக்கு பிரியம், என்னிடத்துல பிரியமாய் இருக்கிறாரு, நான் கேட்ட செல்வத்தை எல்லாம் தருகிறாரு அப்படி நீ நினைத்து கொண்டிருந்தா, இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் உன்னுடைய நிலைமையை பார்த்து பரிதபிக்கிறார். நீ நிர்பாக்கியமுள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த லவோதிக்கேயா சபையை பற்றி பெருமையா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா இரத்தாம்பர ஆடையை உடுத்தி அலங்காரமாக ஆர்ப்பாட்டமாக ஐஸ்வர்ய தனத்தோட வந்து காலுக்கு மேலே காலை போட்டு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற நேரத்தில் நல்லா தூங்கி எழுந்து ஏதோ வந்தோம், கடமையை முடித்தோம், போனோம் என்று போகிற சபை. யாருக்கும் கடவுள் தேவையில்லை. ஆலயத்தில் வந்தால் யாருக்கும் கண்ணீர் வரல, இருதயம் உடையில்ல. ஏனென்றா ஆலயத்தில் எதுக்கு போகிறோம்? அதுக்கு தேவையில்லை. ஒரு கஸ்டமரி, ஒரு பாரம்பரியமாக வாரம் போகிறோம். அதுதான் இந்த லவோதிக்கேயா திருச்சபை. ஆண்டவர் இந்த சபையை பார்த்து ரொம்ப பரிதபிக்கிறார். இந்த திருச்சபைக்கு பவுலப்போஸ்தலன் கடிதங்களை எழுதியிருக்கிறார். பவுலப்போஸ்தலன் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இந்த லவோதிக்கேயா விசுவாசிகளை பற்றி சொல்லும்போது ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறாரு. பாருங்க, கொலோசியர் 2:1 வாசிங்க. உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும், ஆமா, என்னுடைய சரீரத்தில் என் முகத்தை காணாம இருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு. ஊழியக்காரன் என்ற நிலையில பவுலப்போஸ்தலனுக்கு இந்த லவோதிக்கேயா விசுவாசிகளை பற்றி ரொம்ப போராட்டம். என்ன போராட்டம்? அவங்க தான் எனக்கு ஆண்டவரை பற்றி தேவையில்லை, ஆண்டவர் எங்களை இனி ஆசீர்வதித்தது போதும், ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்களே, எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்றாங்களே. இவருக்கு என்ன போராட்டம்? ஊழியக்காரனுக்கு என்ன போராட்டம்? ஊழியக்காரர் ஐயோ இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, நல்லா இருக்கிறாங்களே, ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை? பவுலப்போஸ்தலன் அவர்களுடைய வெளிப்படையான உலக பிரகாரமான மேன்மையை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல. அவருடைய உள்ளான ஆவிக்குரிய தரித்திரத்தை பார்த்து, வறுமையை பார்த்து கண் கலங்குகிற ஆத்தும பாரமுள்ள ஒரு ஊழியக்காரன். ஒரு சபையில் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க, செல்வந்தர்களாக இருக்கிறாங்க, படித்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்க கடவுளை பற்றி பெருசாக ஒன்றும் திங்க் பண்ணலை. ஆனால் கடவுளுடைய ஆலயத்துக்கு எப்போ கேட்டாலும் இவ்வளவும் கொடுக்குறாங்க. ஊழியக்காரன் வாங்கிக்கிட்டு பேசாமல் போக வேண்டியது தானே? ஊழியக்காரனுக்கு ஏன் அழுக வருது, போராட்டம் வருது? ஆனால் உண்மையான ஊழியக்காரன் அந்த வெளிப்படையான உலக பிரகாரமான மேன்மையை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போக முடியாது. அவருடைய பாரமெல்லாம் இந்த ஆத்துமாக்கள் மீட்கப்படணும், மனம் திரும்பணும். உலக ஐஸ்வர்யத்தின் வெறியில இவர்கள் திளைத்து போகாதபடிக்கு
கொழுத்து போகாதபடிக்கு தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ளுகிற தாழ்மை இவர்களுக்கு உண்டாகணும். பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பணும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஊழியக்காரனுக்கு இருந்தா அவன் தூங்க முடியாது. பவுலப்போஸ்தலன் சொல்லாரு, எனக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த லவோதிக்கேய விசுவாசிகளை பார்க்கும்போது எனக்கு பெரிய போராட்டம். இந்த லவோதிக்கேய திருச்சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருகிறது? இதை சொல்லுகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை 3 விதத்திலே இங்கே சொல்லுகிறார். என்னவென்றால், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு சபைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் தன்னை வெளிப்படுத்தும் போது ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஆமேன் என்று வெளிப்படுத்துகிறார். ஆமேன் என்றால் கிரேக்க எழுத்தில் கடைசி எழுத்து, துவக்கமும் முடிவுமாயிருப்பவர், வரலாற்றை துவக்கி அதை முடிவுக்கு நேராக கொண்டு நடத்துகின்றவர், சர்வ வல்லமை படைத்தவர், மனித வரலாற்றை நடத்த அறிந்தவர், எல்லா வரலாறுகளையும் முடிவுக்கு நேராக கொண்டு நடத்துகிற ஆற்றல் மிக்கவர் பேசுகிறார். வல்லமையானவர் பேசுகிறார். அவர் யாரு? உண்மையும் சத்தியமும் உள்ளவர். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவர் தம்மை உண்மையுள்ள சாட்சியும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார். அப்போ உண்மையும் சத்தியமுமானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தோரிலிருந்து முதலாவது உயிரோடு எழுந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், வெற்றி வேந்தரானவர். அவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமான அதிகாரமுடையவர். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அப்போ இந்த லவோதிக்கேயா சபை இருதயத்தை உள்ள பூட்டி விட்டு, எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, நாங்கள் செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள், எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, இனி ஆண்டவரே தேவையில்லை என்றே இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளியில நின்று தட்டுகிறது யார் தெரியுமா? சர்வ வல்லமையுடைய ஆண்டவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்குகிற உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான ஆண்டவர், மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். அவர் தான் வெளியில் நின்று தட்டுகிறார். நாம் ஒருவேளை ஆண்டவர் பாவியை பார்த்து, நீ மனம் திரும்பு, நீ ஆண்டவரை தேடு, ஆத்துமாவை இழந்து போகாதேன்னு வெளியில் நின்று தட்டுகிறத பார்க்கும்போதே, இவர் ஏதோ செயலற்றவர், பலனற்றவர், ஒன்றுக்கும் உதவாதவர், ஆகையினால் தான் வெளியில் நின்று தட்டுறாரு. பலம் இருந்தால் கதவை திறந்து உள்ளே போக வேண்டியது தானே, இல்லையா? அவருக்கு பலம் இருந்தா, வல்லமை இருந்தா, கதவை திறந்து உள்ள போக வேண்டியதானே. பாவி என்ன செய்ய முடியும்?
நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆண்டவர் நினைச்சிருந்தா ஏவாள் பாவம் செய்யாம தடுத்திருக்கலாம் இல்லையா? அவர் சும்மா தானே விட்டுருந்தாரு. அவர் அவளுடைய கையில் ஒரு அடியை கொடுத்து, எப்படி நீ அந்த பழத்தை பறிக்கலான்னு சொன்னா பறிச்சிருக்க முடியுமா? அந்த இடத்துல தான் பாருங்க, தேவன் ஞானமற்றவர் அல்ல, வல்லமை இழந்தவர் அல்ல. அவர் மனிதனுடைய சுவாதீன சித்தத்தில் தலையிடாதவர். ஏதோ வழியில் நின்று வாசல் கதவை தட்டுகிறேன் தட்டுகிறேன் தட்டுகிறேன்னு சொல்லக்கூடியவரே பலனில்லாதவர் அல்ல, அறிவில்லாதவர் அல்ல, ஒன்றுக்கு உதவாதவர் அல்ல. மரித்து உயிர்த்து சகல அதிகாரமும் உடையவர், பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர், சகல அதிகாரம் பெற்றவர், திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அவர் நினைச்ச பரலோகத்தையும் திறப்பாரு, பாதாளத்தையும் பூட்டி வைப்பாரு. அவர்தான் வெளியில நின்று சொல்லுகிறாரு, இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த லவோதிக்கேயா சபையார் இருக்கிறார் பாருங்க, இவங்களுக்கு வெளிப்படையா உலக பிரகாரமாக ஒரு குறையும் இல்லை. அந்த ஆவிக்குரிய பிரகாரமாக இவர்களிடத்துல ஒரு பலனும் இல்லை. சோதனைகளிலே நிலை நிற்பதற்கும், கள்ள உபதேசங்களை தவிர்ப்பதற்கும், பிசாசின் போராட்டங்களை எதிர்த்து நிற்பதற்கும் ஒரு வலிமையும் இல்லாத சபை இந்த லவோதிக்கேயா சபை. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், ஒரு குறைவும் இல்லைன்னு நீ சொல்ல, நீ நிர்பாக்கியசாலி. நீ என்ன செய், 16ஆம் வசனத்தில் சொல்ல, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால என் வாயினின்று உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். ஆமா, நீ இந்த லவோதிக்கேயா விசுவாசிகள் இருக்கிறாங்களே, உலக பிரகாரமாக ரொம்ப செல்வ செழிப்பில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவங்க அந்த ஆவிக்குரிய விஷயத்தில் சமரசப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆணும் ஆணும் திருமணமா, பெண்ணும் பெண்ணும் திருமணமா, இருந்துட்டு போட்டுவேன், என்ன பிரச்சனை? கள்ள போதகங்களை சமரசப்படுத்தினார்கள். தேவனுடைய வசனத்தை இவங்க விருப்பத்துக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இவர்களுக்கு வித்தியாசம் பார்க்கவே முடியல. ஏனென்றால் ஒரு விசுவாசி ஆண்டவருக்குள்ள அனலா இருக்கணும் அல்லது குளிரா இருக்கணும். ரெண்டுக்கும் நடுப்பட்ட நிலையில் எதுவும் சம்மதம், எப்படியும் போட்டு எதுவும் நடந்துகிட்டு போட்டு நமக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. பல வருஷத்துக்கு முன்னால், ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் கருங்கல் பகுதியில் ஒரு பெரிய பார்வையற்றோர் இன்னிசை நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அருமையான நிகழ்ச்சி, சிறப்பாக நடந்தது. அது முடிந்த பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய வீட்டில் தங்குவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த அவர்களை கவனித்து கொண்டிருந்த அந்த ஹோஸ்ட் இருக்கிறாரு, ரொம்ப ஒரு பெரியவர். அவர் இவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து இவர்கள் ஒவ்வொருவரையும் அறையில் வைத்து விட்டு கேட்டார், லைட்டு அணைக்கணுமா, ஆஃப் பண்ணணுமா, போட்டிருக்கணுமா? அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? லைட்டை ஆஃப் பண்ணால் பண்ணுங்க, போட்டிருந்தா போட்டுருங்க, எங்களுக்கும் இந்த லைட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. வேணா போடுங்க, வேணா அணைங்க, ஆனால் லைட்டு கிடக்கிறதுனால எங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. இதுதான் இந்த லவோதிக்கேயா சபைக்கு விசுவாசத்தினுடைய அளவு. எவ்வளவுதான் வல்லமையான பிரசங்கங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஒரு பிரசங்கம் இல்லாமல் இருந்தாலும் கவலை இல்லை.
ஆலயம் திறந்திருந்தாலும் கவலை இல்லை, பூட்டி இருந்தாலும் கவலை இல்லை. சபைக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், படித்தவர்கள். எங்களுக்கு கண்களுக்கு போடுகிறதுக்கு நல்ல மருந்து இருக்கு, ஔஷதம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லாரு, நீ நிர்பாக்கியசாலிப்பா மகளே, நீ ஒன்று ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று நீ நினைக்கிறா. இது ஆசீர்வாதம் அல்ல, அழிந்து போகிற வெறும் மாயை, காணல் நீர். இது உனக்கு வாழ்வாகாத. ஆண்டவர் சொல்லாரு 18ஆம் வசனம் 3:18, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நீ நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். 3 காரியத்தை சொல்லுகிறாரே. முதலாவது, எனக்கு பொன் இருக்கிறது என்று சொல்லுகிறாயே, இந்த பொன் அல்ல, புடமிடப்பட்ட பொன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். புடமிடப்பட்ட பொன் என்னவென்று ஆண்டவர் சொல்லார். வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாகிய உங்கள் விசுவாசம்தான் ஆண்டவர் நமக்கு தருகிற பொன். நிறைய பேர் காது நிறைய, கழுத்து நிறைய, கை நிறைய பொன்னை போட்டுவிட்டு ஆலயத்தில் வருவாங்க. ஆண்டவர் சொல்லாரு, இது இல்லைப்பா, உனக்கு நான் தருகிற பொன், புடமிடப்பட்ட பொன் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற உறுதியான அசையாத விசுவாசம். 2வது, வெண்வஸ்திரம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 61:10 வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வது போலவும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வது போலவும் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தினார். வெண் வஸ்திரம் ரட்சிப்பை குறிக்கும். வெளிப்படுத்தல் 19:8 சொல்கிறது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. நீதியை குறிக்கிறது. அப்ப வெண்வஸ்திரம் என்பது நாம உடுத்துற ரத்தாம்பரம், பட்டு சாரி, விலகோடின துணியை குறிக்காது. ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கும், நீதியை குறிக்கும். 3வது, கலிங்கம். அது என்பது கண்மை. அந்த லவோதிக்கேயா பட்டணத்தில் உள்ள சிறப்பு என்னன்னா, கண்ணில் போடுகிறதற்கான ஒரு களிம்பு இங்கே தயாரிக்கப்பட்டது. எந்த கண்ணோயையும் மாற்றிவிடும். ஆண்டவர் சொல்லாரு, இந்த உலக பிரகாரமான கண்மையை பார்த்து நீ பெருமை பாராட்டாத. உனக்கு தேவை என்ன தெரியுமா? நீ பார்வை அடையும்படிக்கு உனக்கு கண்களுக்கு கலிக்கம் போடணும். என்ன கலிக்கம்? சங்கீதம் 19:7-8 வாசிங்க. சங்கீதம் 19:7-8. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவுதான் கண்களுக்கு தெளிவை கொடுக்கும், தெளிந்த பார்வையை கொடுக்கும். தேவனுடைய வசனத்தின் மேல தெளிந்த அறிவு, ஆண்டவருடைய வசனத்தில் உறுதியான விசுவாசம் அது இருந்தா
உலகத்தில் நாம் தெளிந்த பார்வையுள்ளவர்களாக இருக்கலாம். 119ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, உமது வார்த்தையின் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ உலக பிரகாரமா பொன் இருக்கிறது, நல்ல உயர்ந்த வஸ்திரம் இருக்கிறது, கண்ணுக்கு போட கலிங்கம் இருக்கிறது என்று நீ சொல்லுவா. நான் சொல்லுகிறேன், உனக்கு தேவை விசுவாசமாகிய பொன், புடமிடப்பட்ட பொன். உனக்கு தேவை ரட்சிப்பும் நீதியுமாயிருக்கிற வெண் வஸ்திரம். உனக்கு தேவை கண்களுக்கு போட வேண்டிய கலிங்கா, தெய்வ வசனத்தினால தெளிந்த பார்வை, தேவனை அறிகிற அறிவு உனக்கு தேவை. அதை நான் உனக்கு தருவேன். சகல அதிகாரமும் உள்ள மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாலையில் ஒருவேளை லவோதிக்கேயா விசுவாசிகளை போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமா இருந்தா பரிதாபம். இன்னைக்கு நிறைய பேர் உலக பிரகாரமாக தேவன் எங்களை ஆசீர்வதிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், எந்த ஊழியக்காரனிடத்தில் போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு அம்மா சொல்லாங்க, பாஸ்டர் நம்ம ஆலயத்துக்கும் நான் வந்துட்டு தான் இருந்தேன், ஆனால் பெரிய பிரயோஜனமாக ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஊழியக்காரனிடத்தில் 4 வாரம் தான் போனேன். என் பையனுக்கு வேலை கிடச்சி, என் பிள்ளைக்கு திருமணமாச்சு, நாங்கள் இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு தொடங்கிட்டோம். ஆசீர்வாதம். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, அவர் கடவுளிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை மொத்தமாக வாங்கி வச்சிருக்கிறாரு, போகிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. ஆசீர்வாதத்தை கொடுப்பவர்கள் உண்மையான தேவ ஊழியக்காரர்கள் என்கிற எண்ணம் விசுவாசிகளுக்கு வந்தாச்சு. ஏனென்றால் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஆசீர்வாதமா இருக்கான், இவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், அவனெல்லாம் இருக்கிற, நானும் அதுபோல இல்லை, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஒரு வியாதி, சங்கடம் வந்தா ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டதாக நிறைய நினைக்க தொடங்கிட்டோம். இதான் பரிதாபம். வேதம் சொல்லுது அன்பான்களே, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒன்றும் பரலோகத்துக்கு வராது. எவ்வளவு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் உலகத்தை விட்டு போகும்போது வெறும் கையும் வெறும் காலுமா தான் போடும். யோபு சொல்ல, நிர்வாணியாய் தாயினிடத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்பி போவேன். இன்னைக்கு லவோதிக்கேயா விசுவாசியை போல விசுவாசிகளுடைய நிலைமை போயிட்டு இருக்கு. பெரிய ஆண்டவருக்காக ஊழியம் செய்த பெரிய ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தில் கூட பிள்ளைகள் தேவனை தேடலை. ஏன்னா எல்லா வசதியும் வந்துட்டு. நீ பாருங்க, கொஞ்சம் மழையாக இருந்தால் ஆலயத்துக்கு வாங்கலைன்னு கேட்டால் என்ன சொல்லாங்க, நமக்கு சரிப்படாது. கொஞ்சம் வெயிலாக இருக்குன்னு கேட்டு பாருங்க, இந்த வெயில் நேரத்துலேயுமா கோயிலுக்கு வருவோம்? காலையில் கூப்பிட்டு பாருங்க, காலையில் சௌரியம் இல்லை, மாலையில் இருந்தால் வரலாம். மாலையில் கூப்பிட்டு பாருங்க, இந்த இருட்டில் வர முடியுமா? ஏன்னா தேவனை தேடுகிறதற்கு ஒரு சாக்கு போக்கு வர காரணம் தெரியுமா? ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் வீட்டில் இருக்கு இல்லையா? நாளைக்குள்ள ஆகாரம் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு ஆலயத்தில் வந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்றைக்கும் தாரும். 40 வருஷத்துக்குள்ள ஆகாரத்தை களஞ்சியத்தில் சேர்த்து வச்சிருந்தா என்ன சொல்லுவோம்? நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு, உனக்காய் அநேக வருஷங்களுக்கு அநேகம் சம்பாதிச்சுட்டேன். நீ ஏன் ஆண்டவரை தேடணும்? உனக்கு எதுக்கு ஆண்டவர்? அப்பந்தான் ஆண்டவர் சொல்வாரு, மதிகட்டவனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேர்த்து வைத்தது யாருக்கு சொந்தம்? லவோதிக்கேய விசுவாசிகளை போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா ஆண்டவர் பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு நம்முடைய இதய கதவுக்கு வெளியில் நின்று
தட்டுகிற மகளே, கதவை துற, எனக்கு இடம் கொடு, என் வசனத்துக்கு இடம் கொடு, என் கிருபைக்கு இடம் கொடு. உன் ஆத்துமாவை தேடிக்கொள், உன் ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக்கொள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒண்ணுமில்லையே. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாய் இருந்தாலும் நீ சாகும்போது நீ எதை கொண்டு போக முடியும்? உன்னுடைய பெருமையும் அகந்தையும் வீண் ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் உன்னோட அடங்கி போகும். நீ ஆண்டவருக்கு முன்னால வெறுங்கையாத்தான் நிற்கணும். இன்றைக்கு மனம் திரும்புவோம் என்பார்களே, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் இதய கதவை உமக்கு திறந்து தருகிறேன், எனக்குள்ள நீ வாரம். எனக்கு உமது ரட்சிப்பு தேவை, நீதி தேவை, உம்மை பற்றி உறுதியான விசுவாசம் தேவை, உம்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்லாரு, நீ அப்படி ஒப்பு கொடுத்தேன்னா நான் என்ன செய்வேன்? உனக்குள்ள வந்து உன்னோடு ஐக்கியப்படுவேன், போஜனம் பண்ணுவேன். ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு நான் உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். நீ இன்றைக்கு உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவர் உனக்குள்ள வர நீ இடம் கொடுத்தால், மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவர் உனக்குள்ள வந்து மாற்றத்தை தருவார். ஆண்டவரோடு உள்ள ஒரு உறவை, ஐக்கியத்தை உன்னால் உணர முடியும். நீ ஆண்டவருக்காக வாழ ஆரம்பித்த ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரலாம். அவரோடு கூட பாடுபட்டா அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த நாட்களில் இந்த வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லப்படுது. ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். நல்ல செய்திகளுக்கு கர்த்தர் மனப்பொழிந்தார். 522வது பாடலில் முதல் 3 கவிகளை பாடுவோம். வாசனைகளின் ஆசிரியை கற்றும் நேசரை சூக்கும் உள்ளம் தெளிவாயும் எங்கே நாம் பாடலை பாடுவோம். அப்பொழுது தாங்க வேண்டும். வாசனைகளின்
தந்தையும் மீட்பருமாயிருக்கிற அன்பின் பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, நன்மைகளால் வழிநடத்தி கொண்டிருக்கிற உன்னதமான கடவுளே, கிருபையாக தந்தை ஆண்டவரை வாழ்க்கையை உண்டாக கற்று உதவி செய்ய வேண்டும். பாதமணியும் தேவ சாதம் நாங்கள் தகுதி உள்ளவர்களை கற்று உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நன்மையான நாளிலே ஆராதனைக்கு வந்து தங்களை தாழ்த்தி ஆண்டவரை உண்மையை அறியவர்கள் அனைவரும் சிறியோர்கள் பெரியோர்கள் வாலிபர்கள் வயோதிகர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார். முகநூல் வாயிலாக இந்த ஆராதனை மக்களுக்காக உலகின் பல்வேறு நிலைகளில் உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் ஆராதனை நிகழ்கிற அனைவருக்காக யாவரையும் நிறைவாக ஆசீர்வாதம் நன்மைகளாலும் இந்த நாளிலும் மருத்துவமனையிலே கல்வி சிகிச்சை செய்து கொண்டிருப்பதான அன்பு அருமையான திருமதி பமேலா பாலராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அன்பு அம்மாவுக்கு கர்த்தர் இறங்கி தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய பாதங்களை நாங்கள் அழைக்கிறோம். அதுபோல மருத்துவ சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் போயிருக்கிறதான அன்பு தாய் திருமதி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களுக்கு இறங்கி நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய பாதமணி நாங்கள் நல்ல தொகை இந்த அருமையான நேரத்தில் ஆலயத்தில் வந்து ஆராதனை தேவனான தொகையாக பொழுது காணிக்கை கரங்களில் இருக்கிறோம். படைத்த கரங்கள் அனைத்திலும் நிறைவாக கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி எங்கள் அனைவரையும் உம்முடைய பொற்பாதத்திலே தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையோடு ரட்சித்தருடும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.